ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலாம் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். 4 வகை சொற்கள், பேஜ் நம்பர் 13 இருக்குது. 4 வகை சொற்கள், இதோட ஒன்வேர்டு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பொருந்தா மதிப்பீடு, சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து படித்தால், ஐ மற்றும் கு. அதில் பொருந்தா சொல் வந்து படித்தால், ஏன்னா அது வினை சொல் இல்லையா, அது வந்து பொருந்தா சொல். செகண்ட் ஒன் வந்து மதுரை கால், சித்திரை ஓடினான். பொருந்தா சொல் வந்து இ, ஓடினான், வினை சொல் இல்லையா அதனால. தேர்ட் ஒன் வந்து சென்றால், வந்த, சித்திரை நடந்து. பொருந்தா சொல் வந்து சித்திரை, இது வந்து பெயர் சொல்லுன்றதுனால இது பொருந்தா சொல். ஃபோர்த் ஒன் வந்து மா, ஐ, மற்று. இதில் வந்து பொருந்தா சொல் வந்து மா, இது வந்து உரி சொல் இல்லையா, மீதி இருக்கிறது எல்லாம் இடைச்சொல். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குருவினா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சொல் என்றால் என்ன? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின். சொல் என்றால் என்ன? பேஜ் நம்பர் வந்து 13 இருக்குது. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர். சொல் என்றால் என்ன? நெக்ஸ்ட் ஒன் வந்து சொற்களின் வகைகளை எழுதுக. இதுவும் வந்து பேஜ் நம்பர் 13 தான் இருக்குது. இதுக்கான விடை வந்து இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அதுதான் பார்க்க போகிறோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இது வந்து இலக்கண அடிப்படையில் சொற்கள் அப்படின்னு போட்டுட்டு இது 1 by 1 கூட போட்டு எழுதலாம். ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி எழுதினீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஒன், பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம். இதுவும் பேஜ் நம்பர் வந்து 13 தான் இருக்குது. தேர்ட் ஒன்கான ஆன்சரு, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இதுதான் வந்து தேர்டு கொஷினுக்கான ஆன்சரு. இதில் வந்து சொல் என்றால் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னா, சொல் இங்கே இருக்கு இல்லையா, சொல், இது வந்து நீங்கள் ஹெட்டிங் போட்டு எழுதணும். சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல் என்றால் என்ன எழுதாமல் வெறும் சொல் போட்டு இந்த டெஃபினிஷன் எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதோட வகைகள் கேட்டாங்கன்னா அதோட வகைகள் போட்டு இந்த பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அந்த மாதிரி எழுதுங்க. அப்போ தான் வந்து ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலாம் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.